பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது கஅபத்துல்லாவிலே தவாபு செய்கின்ற முறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும் தவாபு செய்வது ஃபர்லாக இருக்கிறது. ஆகவே ஃபர்லான தவாபை நிறைவு செய்கிற பொழுது இவைகளை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கஅபாவுடைய இடங்களில் எந்த இடத்திலிருந்து தவாபை தொடங்க வேண்டும், எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும், எந்தெந்த இடங்களிலே தல்பியா துஆ செய்ய வேண்டும், எந்தெந்த இடங்களிலே கலிமா ஷஹாதா என்று சொல்லப்படுகின்ற கலிமாக்களை மூன்றாவது கலிமாவை ஓத வேண்டும், எந்தெந்த இடங்களிலே என்ன என்ன காரியங்கள் நிகழ்த்த வேண்டும் நிகழ்த்தக்கூடாது என்பதை பற்றிய விளக்கங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கஅபாவை சுற்றியுள்ள பகுதிகளையும் எந்தெந்த இடங்களிலே துஆக்கள் கபூலாகும் என்ற செய்திகளையும் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆகவே கஅபாவை சுற்றியுள்ள பகுதிகளை நாம் விளங்கி இருந்தால்தான் தவாபை முறையாக முழுமையாக நிறைவு செய்ய முடியும். ஆகவே இப்பொழுது கஅபத்துல்லாவை சுற்றியுள்ள பகுதிகளுடைய முக்கியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்க இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது கவனியுங்கள். கஅபத்துல்லாவிலே முக்கியமான பகுதி என்று சொல்லப்படுவது ஹஜருல் அஸ்வத் அல்லது ருக்னுல் ஹிந்த் என்ற இந்த இடத்திற்கு சொல்லப்படும். இந்த இடத்திலேதான் சுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆதம் நபியுல்லா அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட சுவனத்து கல் என்று சொல்லப்படுகிற ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லப்படுகின்ற கருப்பு நிற கல் இந்த இடத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தவாபாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அல்லது ஏனைய தவாபுகளாக இருந்தாலும் சரி இந்த இடத்திலே இருந்துதான் துவக்கப்பட வேண்டும் என்பது நியதி. தவாபு துவக்கப்படுகின்ற இடம் இந்த இடம்தான். ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு நேர் கீழ் இருக்கின்ற இந்த கோட்டில் இருந்துதான் தவாபுடைய நியத்தை செய்து கொண்டு இங்கிருந்துதான் தவாபை நாம் துவங்க வேண்டும். இதற்கு முன்னால் நியத்து செய்தாலோ இந்த எல்லையை கடந்து நியத்து செய்தாலோ நியத்து கூடாமல் ஆகிவிடும், அந்த சுற்று கணக்கிலே வராது. ஆகவே இந்த இடத்திலே நியத் செய்வது அவசியம் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். ஆக நியத் செய்ய வேண்டிய இடம் இந்த கோடு. ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த இடத்திலிருந்து நியத் செய்ய வேண்டும். இந்த இடத்திற்கு ருக்னுல் ஹிந்த் என்று சொல்லப்படும். இதற்கு ருக்னுல் ஹிந்த் என்று சொன்னால் இந்துஸ்தானத்தை இந்தியாவை நோக்கி இருக்கின்ற பகுதி என்று சொல்லப்படும். இது கிழக்கு பகுதி. இதற்கு அடுத்தாற் கொண்டு ருக்னுல் ஹிந்த் என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கும் கஅபாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதிக்கு முல்தஸிம் என்று சொல்லப்படும். துஆக்கள் கபூலாக்கப்படுகின்ற இடம். ஆகவே முல்தஸிம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி சிறப்பு மிக்க ஒரு இடம். கஅபாவுடைய வாசலுக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி முல்தஸிம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி. இந்த இடத்தை கடக்கின்ற பொழுது கேட்கப்படுகின்ற துஆக்கள் கபூலாகும் என்பதை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுல் அஸ்வத் அருகிலே கேட்கின்ற துஆக்களும் முல்தஸிமிலே கேட்கின்ற துஆக்களும் கபூலாகும். அதற்கு அடுத்தாற் கொண்டு கஅபாவுடைய வாசல். ஆரம்ப காலத்தில் இந்த வாசல் தரையோடு தரையாகத்தான் இருந்தன. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னதாக இந்த வாசலை கொஞ்சம் உயர்த்தி கட்டி இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே கஅபாவுடைய வாசல் இருக்கிறது. இந்த வாசலை தொட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நின்று கொண்டு கேட்கப்படுகின்ற துஆக்களும் கபூலாகும் என்ற காரணத்தினால் இந்த இடத்திலும் மக்களுடைய வெள்ளம் எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கும். இது கஅபாவுடைய வாசல். இதன் அருகாமையில் இருந்து கேட்கின்ற துஆக்களும் கபூலாகும். அதற்கு அடுத்தாற் போன்று அப்படியே வருகிற பொழுது இந்த இடம் இப்ராஹிம் மகாமே இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற இடம். இப்ராஹிம் கலீலுல்லா என்று சொல்லப்படுகின்ற இறைநேசர் அந்த நபியுல்லா அவர்கள் இந்த கஅபத்துல்லாவை கட்டுகின்ற பொழுது நின்று கொண்டு கட்டிய அந்த கல், எந்த கல் மீது நின்று கொண்டு கட்டினார்களோ அந்த கல் மீது நபியுல்லாவுடைய பாதம் பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த கல் இந்த பகுதிக்குள் இருக்கின்ற கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பதிந்திருக்கின்ற அந்த கல் இந்த கண்ணாடி பேழைக்குள் இருக்கின்றன. இந்த இடத்திற்கு பெயர் மகாமே இப்ராஹிம் என்று சொல்லப்படும். தவாபு முடித்த பின்னதாக இதன் அருகிலே நின்று தொழுக வேண்டும். 2 ரக்காத்துடைய தொழுகை என்று நமக்கு ஷரியத் சொல்லித் தருகிறது. இதன் அருகாமையிலே நின்று தொழுவது சிறப்பிற்குரிய ஒரு செயலாக கருதப்படுகிறது. இந்த அருகாமையில் என்று கேட்கின்ற துஆக்களும் கபூலாகும். இதற்கு அடுத்தாற் கொண்டு வருவதாக இருந்தால் ஹஜ்ஜுல் அஸ்வத் ஒரு பகுதி என்று சொன்னால் அதனுடைய அடுத்த பகுதி இந்த இடத்திற்கு ருக்னுல் ஈராக்கி என்று சொல்வார்கள். ருக்னுல் ஈராக்கி என்று இந்த பகுதிக்கு சொல்வார்கள். இந்த பகுதி ருக்னுல் ஈராக்கி என்று சொல்லப்படுவதற்கு காரணம் ஈராக்குடைய திசையை நோக்கி இந்த பகுதி இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு ருக்னுல் ஈராக்கி என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே 5 நேர தொழுகைகளையும் இன்றும் கூட மக்காவுடைய இந்த கஅபத்துல்லாவுடைய பள்ளி வாயிலுடைய இமாம் இதன் அருகாமையில் நின்றுதான் இமாமத்துடைய தொழுகையை நடத்துவார்கள். இந்த இடத்துல இமாம் என்று தொழுகை நடத்துவார்கள். இந்த பகுதிக்கு ருக்னுல் ஈராக்கி என்று சொல்லப்படும். இதற்கு அடுத்தாற்பன் வருவதாக இருந்தால் இந்த யூட்டன் வளைவு இருக்கிறதே, இந்த யூட்டன் வளைவு ஹிஜ்ர் இஸ்மாயில் சொல்லப்படும் இந்த இடத்திற்கு. அருமை பெரியவர்களே, இந்த இடத்திலே பல சிறப்புகள் உள்ளன. இதற்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதற்குள் அடக்கப்பட்டிருப்பதாக சில கிதாபுகளிலே நாம் காண முடிகிறது. இன்னும் ஒரு செய்தி,
இந்த யூட்டன் வளைவு உட்படத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை ஆரம்பத்திலே தோற்றுவித்தார்கள், கட்டிப்பிடித்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய காலத்திலே இந்த இடம் விடப்பட்டு இப்பொழுது இருப்பதை போன்று ஸ்கொயராக கட்டப்பட்டிருக்கின்றன. ஒருமுறை அன்னை ஆயிஷா கேட்டார்கள், கஅபாவுக்குள் நின்று தொழுக வேண்டும், எனக்கு கஅபாவை திறந்து தர முடியுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த யூட்டன் வளைவுக்குள் நின்று தொழுதாலும் கஅபாவுக்குள் நின்று தொழுத நன்மை கிடைக்கும், ஆகவே இங்கு தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த காரணத்தினால் இந்த இடமும் இங்கிருந்து தொழுவது கஅபாவுக்குள் நின்று தொழுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திற்கு பெயர் ஹஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லப்படும். இதற்கு ஹஜ்ர் இஸ்மாயிலுக்கு நேர் மேலாக இந்த இடத்தில் இருக்கின்ற மீஜாவுர் அஹ்மத் என்று சொல்லப்படுகின்ற தங்கத்தாலான ஒரு குழாய், கஅபாவின் மேற்புறத்திலே பொழிகின்ற மழை, இந்த குழாயின் வழியாகத்தான் அந்த நீர் மழை நீர் வெளியாகும். இந்த இடம் மீஜாவுர் அஹ்மத் என்று சொல்லப்படும். இந்த இடத்திற்கு நேர் கீழாக மீஜாவுர் அஹ்மத் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் ஹஜ்ர் இஸ்மாயிலுக்குள்ளே இருக்கிறது. இந்த இடத்திற்கு நேர் கீழாக நின்று கஅபத்துல்லா மீது சாய்ந்தவர்களாக, கஅபா மீது தனது வலது கன்னத்தை வைத்தவர்களாக, இரு கரங்களையும் கஅபா மீது உயர்த்தியவர்களாக கேட்கப்படுகின்ற துவாக்கள் தங்குதடை இல்லாமல் கபூலாகும் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக இதற்குள் தொழுவது சிறப்பு மிக்கது. ஆனால் இந்த யூட்டன் வளைவுக்குள் ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றக்கூடாது, சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றக்கூடாது, கலாவான தொழுகையை நிறைவேற்றக்கூடாது, ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடாது, இந்த தொழுகையை இதற்குள் தொழுகக்கூடாது. ஆனால் ஹாஜத் நஃபில் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சிறப்பு மிக்க ஹாஜத் நஃபில் என்ற தொழுகையை தவிர வேறு எந்த தொழுகையும் இதற்குள் தொழுகக்கூடாது என்பதை ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து இதற்கு அடுத்தால் போன்று ருக்குன் ஈராக்கி என்ற இந்த பகுதிக்கு அடுத்த பகுதி ருக்குன் ஷாமி என்று சொல்லப்படும். இது ருக்குன் ஈராக்கி, இது ருக்குன் ஷாமி. இந்த இடத்திற்கு அந்த பெயர் வருவதற்கு காரணம் இந்த பகுதி ஷாமுடைய தேசத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால் இதற்கு ருக்குன் ஷாமி என்று சொல்லப்படும். ஆக இதனுடைய வளைவு இந்த ருக்குன் ஷாமியோடு நின்று கொண்டிருக்கும். அதற்கு அடுத்த புறம் அங்கிருந்து அப்படியே நாம் நடந்து வருகிற பொழுது இந்த குறிப்பிட்ட இடம் வந்தால் இது ருக்குனுல் யமனி என்று சொல்வார்கள். இந்த இடத்திற்கு ருக்குனுல் யமனி என்று சொல்லப்படும். ருக்குனுல் யமனி என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியே இந்த இடம் வருகிற பொழுது தவாபுடைய காலங்களிலே வருகிற பொழுது இந்த இடத்தை கண்டவுடனே இஸ்லாம் செய்வார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் இஷாரா செய்வார்கள். இஷாரா செய்வது போதுமானது. ஆனால் ஹஜ்ர் அஸ்வதை தொடுவதும் முத்தமிடுவதும் சுன்னத்தாக்கப்படுகிறது. ஆனால் ருக்குன் யமனியை தொடுவது சுன்னத்து, முத்தம் இடுவது சுன்னத் அல்ல. இப்படி நடந்து வருகிற பொழுது இந்த ருக்குன் யமனி வந்தவுடனே அருமை பெரியோர்களே, இங்கிருந்து நீங்கள் தவாவை துவங்குகின்ற பொழுது, நியத் செய்து முடித்த உடனே தவாவை துவங்குகின்ற பொழுது இந்த சுற்றி வருகின்ற இந்த ருக்குன் யமனி வருகின்ற வரை, இப்படி சுற்றி ருக்குன் யமனி வருகின்ற வரை மூன்றாவது கலிமாவையே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் என்று சொல்லிக்கொண்டே இந்த பகுதி முழுவதுமாக சுற்றிக் கொண்டே வந்து ருக்குன் யமனி வந்தவுடனே இந்த மூன்றாவது கலிமாவை நிறுத்திவிட வேண்டும். இந்த ருக்குன் யமனி என்ற பகுதியில் இருந்து ருக்குன் அஸ்வத் என்ற கோடு வருகிற வரை இந்த குறிப்பிட்ட இடத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் வத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் என்று சொல்லிக்கொண்டே இந்த இடத்தை கடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70000 மலக்குமார்களை இந்த ருக்குன் யமனி என்ற பகுதியிலே அல்லாஹ் படைத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த 70000 மலக்குமார்களுடைய வேலை என்ன என்று சொன்னால், தவாப் செய்கின்ற ஹாஜிகளோ உம்ரா செய்கின்றவர்களோ கஅபத்துல்லாஹை தவாப் செய்து வருகிற பொழுது இந்த இடத்திலே இருந்து இந்த இடம் வருகின்ற வரை துஆ செய்து கொண்டு வருவார்கள் அல்லவா, அந்த துஆவிற்கு ஆமீன் சொல்வதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70000 மலக்குமார்களை படைத்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறார். அவர்கள் அனைவருமே இந்த இடத்தை கடக்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற துஆக்களுக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தை கடக்கிற பொழுது நீங்கள் மூன்றாவது கலிமாவை நிறுத்திவிட்டு இந்த இடத்திலிருந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் வத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் என்று சொல்லிக்கொண்டே ஹஜ்ர் அஸ்வத் வர வேண்டும். இந்த இடம் மீண்டும் வந்துவிட்டால் ஒரு சுற்று முடிந்து விட்டது. மீண்டும் இந்த இடத்தில் இருந்து சுற்ற ஆரம்பிக்க வேண்டும். இது இரண்டாவது சுற்று. அந்த இரண்டாவது சுற்றிலுமே மூன்றாவது கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று இதனுடைய பகுதி வரைக்கும் சொல்லி அதற்கு அடுத்தாற் போன்று முதல் சுற்றில் சொன்னதை போன்று ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்று சொல்லுகிற துஆவை ஓதிக்கொண்டே இங்க வர வேண்டும். வந்தால் இரண்டாவது சுற்று முடிந்தது. மீண்டும் அப்படியே மூன்றாவது சுற்றிற்கும் அந்த மூன்றாவது கலிமாவை ஓத வேண்டும். எல்லா நிலைகளிலும் 7 சுற்றுகளுக்கும் இந்த மூன்றாவது கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த இடம் வந்தவுடனே கலிமாவை நிறுத்திவிட வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துஆவை ஓத வேண்டும். இந்த ஹஜ்ர் அஸ்வதிலே கோடு வருகிற பொழுது சுற்றுக்கள் முழுமை வருகின்றன. இப்படி 7 சுற்றுக்கள் முடிந்த பின்னதாக மகாமே இப்ராஹிம் சொல்லப்படுகின்ற இதன் அருகாமையில் அல்லது அதற்கு பகுதியிலே சுற்றுப்புறங்களிலே கூட்டம் இருந்தால் சுற்றுப்புறங்களில் இருந்து 2 ரக்காத்துடைய தவாவுடைய தொழுகை தொழுக வேண்டும். ஷாமி மதுஹபுக்காரர்கள் என்று சொன்னால் அந்த 2 ரக்காத்துடைய தொழுகை சுன்னத்தான தொழுகை. ஹனபி மதுஹபுக்காரர்கள் என்று சொன்னால் அந்த 2 ரக்காத்துடைய தொழுகை வாஜிபான தொழுகை. தவாவுடைய வாஜிபான தொழுகை 2 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகை அல்லாஹ் அக்பர் என்று இதன் அருகாமையில் உள்ள பகுதியில் இருந்து தொழுது கொள்ள வேண்டும். இப்படி 7 சுற்றுக்கள் சுற்றி முடித்து இந்த இடத்திலே 2 ரக்காத்துடைய தொழுகையை நாம் தொழுக வேண்டும்.